ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனித கூட்டம் வந்து மிக கொடூரமா இருந்தாங்கன்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. அப்படிப்பட்ட மனித கூட்டத்தை தான் பத்தி பார்க்க போறோம். அது எந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்க்குறவங்க வந்து இந்த கர்ப்பிணிக்குள்ள இருக்கக்கூடிய சிசு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போட்டிடுவாங்க. அதை கண்டறியக்காண்டி அந்த கர்ப்பிணியை பிடிச்சு கொலை பண்ணக்கூடிய மிகப்பெரிய கொடூரக்காரர்களாக இருந்த ஒரு மனித கூட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்த நாடு இன்னைக்கு உலக அளவுல செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய நாடா மாறி இருக்கு. அதே நேரத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி தனியாவே இன்னைக்கு அந்த நாடுகள்ல சுற்றுலாவா போறதுக்கான மிகப்பெரிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இத்தகைய சூழல்லாம் மாறுறதுக்கு இப்படி இருந்த ஒரு மிக பெரிய கொடூரக்காரர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்களா உன்னதமானவர்களா மாறுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆளு தான். அந்த ஒரே ஒரு ஆளு தான் இப்படி இருந்த ஒரு மிருக கூட்டமா இருந்த ஒரு மனிதர் கூட்டத்தை இன்னைக்கு ஆகச்சிறந்த மனிதர் கூட்டமா இந்த உலகத்துக்கு முன் மாற்றி வழிகாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு பல மக்கள் அந்த மக்களை மாதிரி வாழணும் முடியலையே அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய அளவுக்கான மக்களை வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய நபிகள் நாயகம் தான் அந்த ஒரு மனிதர். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அந்த நபிகள் ஏற்படுத்திய புரட்சிகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷனை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம்.